கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் மிகவும் நல்லவராகவே அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜனம் தேவனை விட்டு பின்வாங்கின ஜனம், தேவனை விட்டு தூரம் போன ஜனம். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னிடம் திரும்பு, உன்னுடைய சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனிடத்தில் நாம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பக்கமாய் நாம் திரும்புவோம் என்று சொன்னால், அவருடைய சமூகத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம் என்று சொன்னால், நம்முடைய உதடுகளினாலே அவரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொன்னால், நம்முடைய துதி பலியை தேவனுக்கு செலுத்துவோம் என்று சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலியை அல்ல, இரக்கத்தை அல்ல, தேவனை அறிகிற அறிவையே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் அவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்கு அறிந்திருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக, ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது போல நான் பாடும் பொழுது என்னுடைய உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என்னுடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறது போல, உம்மை பாடி உம்மை நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உயிரை காட்டிலும் உம்முடைய சமூகம் எனக்கு பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது, தேவனுடைய சமூகத்தின் மேலே நாட்டமுள்ளவர்களாய் நீங்க சொல்லும் போது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீ நல்லவர், உம் சமூகம் மேலானதப்பா, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதால் சொல்லுவோம், உம் நிழலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உம்மையே உறுதியுடன் பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவ
ஜீவனுள்ள நாட்களில் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் பாடுவோம். என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு பாடுவோமா? உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா. தேடுகிறேன் அதிகம் அதிகமா. சொல்லுங்க, என் தகப்பன் நீர் ஆண்டவரே. உம்மை நாள்தோறும் தேடுகிற பாக்கியத்தை தருகிறீரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பாக்கியத்தை தருகிறீரே. பாடுவோமா? என் தகப்பன் நீர்தானையா. தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். கைகளை உயர்த்தி என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு ஓயே உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் பாடுவோமா? அப்பாவை மகிமைப்படுத்துங்க. வாயில திறந்து துதித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைப்போம். அவருடைய பக்கமாய் திரும்புவோம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது நாளுக்கு நாள் மனம் திரும்புதல். நாளுக்கு நாள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தர தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதியதா இருக்கிறது. காலைதோறும் நீர் எங்களை நடத்துகிறீர்கள். உடைந்து போன நேரங்கள் எல்லாம் நீர் எங்களை தேற்றுகிறீர். எங்களுக்கு தேவையான பலத்தை தருகிறீர். ஆசீர்வாதத்தை தருகிறீர். நன்மையால நிரப்புகிறீர். புதிய கிருபையால நிரப்புகிறீர். உமக்கு நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே விலகாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்த கிருபை. பாடுவோம். உங்க கிருபைதான் ஆண்டவரே. நாள்தோறும் நடத்தி வருகிற கிருபை, நாள்தோறும் தூக்கி சுமக்கிற கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே
2 கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததுக்கு உங்க கிருபை மாத்திரம் தான் காரணம் என்று சொல்லி பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்றுமில்லாத நேரம், ஒன்றுமில்லா கையில எதுவுமே இல்லாத நேரத்துல, துவண்டு போன நேரத்தெல்லாம் தேவ கிருபை நமக்கு உதவி செய்ததே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே விலகாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்தது, உங்க கிருபை ஆண்டவரே. ஷதரலரா பாபா 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 லேஹந்தரலரா ஷதரலரா பாபா பாபா பாபா. அவருடைய கிருபையை நினைத்து துதிங்க, அவருடைய கிருபையை மகிமைப்படுத்தி துதிங்க. தேவன் பரிசுத்தமுள்ளவர், தேவன் இரக்கம் நிறைந்தவர், தேவன் அன்புள்ளவரே. கிருபையே மாறாத கிருபையே பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில தேவையானதை தருகிறவர், அவரே நம்மை நடத்துகிறவர். அவருடைய பாதத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் சொல்லுவீங்களா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும். நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே நீர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். சொல்லுவோமா? எனக்கென முன் குறித்த எதையுமே நீர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். 2 கையை உயர்த்தி உமக்கே ஆராத. We love you Jesus, we worship your name. உயிருள்ள நாள். வேதம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உன் பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் நிறைந்த கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்தால் எல்லா சூழ்நிலை மாறும். அவர் வந்தால் முடியாதவைகளை முடிய பண்ணுவார். அவரே உங்கள் வாழ்க்கையிலே கோணலானவைகளை செவையாக்குவார், கரடு முரடானவைகளை சரி செய்வார். 2 கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை நம்முடைய இருதயத்தில் வரவேற்போம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ.
இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. Lord, we welcome you. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆண்டவரே, பள்ளங்கள் நிரப்பப்படட்டும். எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான கோணலானவைகள் செம்மையாகட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில முடியாம இருக்கிறதோ எல்லாம் நீங்க வந்தா முடிய பண்ணுகிற தெய்வம். ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு கூப்பிடுகிற எங்களுடைய வாழ்க்கையில, உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்வீராக, தொடர்ந்து கிரியை செய்வீராக. உங்க சமூகத்துக்காக காத்திருக்கிறோம். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னார். லீபனோனுடைய வாசனை நம்ம மேல வீசப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரிடத்துல திரும்பி அவரை முழுவதுமாய் நம்பி அவரை நாம் ஆராதனை செய்வோம். அவரையே நோக்கி பார்ப்போம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.